விசாரணையின்றி சொர்க்கம் செல்லும் நபர்களின் பண்புகள் பெரும்பாலும் நிறைய முஸ்லிம்களிடம் உள்ளது. குறிப்பாக தௌஹீத்வாதிகளிடம் உள்ளது. ஆனால் 70,000 பேர் மட்டுமே விசாரணையின்றி சொர்க்கம் செல்வதாக வரும் புகாரியில் மற்றும் முஸ்லிம் ஹதீஸ்களின் தன்மை என்ன என்று கேட்குறீங்க. கேள்வி எண் 2515. நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த புகாரி ஹதீஸில் வந்துட்டு என்ன சொல்லப்பட்டிருக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதாவது எனது சமுதாயத்தில் 70,000 பேர் வந்துட்டு விசாரணையின்றி சூனம் செல்வாங்க என்று சொல்கிறாங்க. அவர்களை குறித்து அந்த அடையாளங்களை சொல்லும் பொழுது, உமுல்லதீன லா எஸ்தர்கூன், அதாவது அவங்க வந்துட்டு ஓதி பார்க்க மாட்டாங்க. அதே போல் வலாயத்தை தையரூன், பறவை சகுனம் என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதே போல் நோய்க்காக வந்துட்டு சூடிட்டு கொள்ள மாட்டாங்க. வலா எக்தவூன் வயலா ரப்பிஹிம் தவக்கலூன், அதே சமயம் அவங்க தங்களுடைய இறைவனையே முழுமையாக சார்ந்து இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ அதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி உக்காஷா அவங்க கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அமின்ஹும் அன யா ரசூலுல்லாஹ், இந்த இந்த 70,000 பேர்னு சொல்றீங்க, அதில் நானும் ஒருவனா இருப்பேனா அப்படின்னு கேட்கும் பொழுது, கால நஅம், ஆமா நீங்க இருப்பீங்கன்னு சொல்றாங்க. இப்போ கால ஆஹரு, மற்றொருவர் எந்திரிச்சு அமின்ஹும் அன, நானும் இருப்பேனான்னு கேட்கும் பொழுது, சபக பிஹா பிஹா உக்காஷா, உக்காஷா உங்களை இந்த விஷயத்துல முந்திட்டாரு, இந்த விஷயத்துல உக்காஷா உங்களை முந்தி விட்டார் என்று சொல்றாங்க. இந்த அது ஹதீஸ். இதுக்கு மேலேயும் ஆரம்ப பகுதியில் இந்த ஹதீஸ் கூடுதலாக இன்னும் அதிகமான செய்திகள் இருக்கு. இதுதான் நமக்கு முக்கியமான பகுதிங்கிறனா இதை மட்டும் நம்ம சொல்றோம். அப்போ இந்த ஹதீஸ்லேருந்து என்ன விளங்குது அப்படின்னாக்கா, 70,000 பேர் விசாரணையின்றி சுவனம் செல்லுவாங்க என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, தௌஹீத்வாதிகளில் எல்லார் இடத்துலையுமே இந்த பண்பு இருக்குதான்னு செய்யுது. ஏன்னா அதாவது ஓதி பார்க்கறது, அதே போல் பருவ சகனம் பார்க்கறது, அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது இல்லை. அதே போல் சூடிட்டு கொள்ள மாட்டாங்க. எதுவும் உடம்புல எதுவும் நோய் இருந்துச்சுனாக்கா, அந்த காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அந்த சூடிட்டு கொள்ளுவாங்க, நோயினுடைய அந்த வலியை போக்குவதற்காக. அந்த மாதிரி இந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் யாரும் செய்கிறது கிடையாது. அப்போது இந்த காலத்தில் உள்ள தௌஹீத்வாதி எல்லா இடத்துலையும் இந்த பண்பு இருக்கே, அப்போ 70,000 பேர் மட்டும்தான் ஹதீஸில் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. நம்ம ஒரு அடிப்படை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம வெளிப்படை மட்டும் தான் நாம பார்க்க முடியும். இன்னார் தௌஹீத்வாதி, இன்னார் நல்லவர் அப்படின்ட்டு நம்ம ஒரு 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 அளவுக்கு நம்மளுடைய மனசுல தோன்றதை வச்சு, அல்லாஹ்விடத்திலும் அவர் தௌஹீத்வாதி தான், அல்லாஹ்விடத்திலும் அவர் சூனவாதி அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட முடியாது. அது அல்லாஹ்வுக்கு தான் அறிஞ்சவன். நாம நம்மளுடைய வாழ்க்கை வாழும் பொழுது ஒவ்வொருவரை பற்றியும் நல்ல எண்ணம் கொண்டு கொள்ள வேண்டும். ஆனா அதே சமயத்துல மறுமையில இவர் நிச்சயமாக சூனத்துக்கு தான் செல்வாரு, இவர்கிட்ட எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்க முடியாது. அது அல்லாஹ் மட்டுமே அறிந்த ஒன்றாக இருக்கிறது. ஏன்னா நம் மறுமையில வெற்றி பெறுவது என்பது அல்லாஹ் தொடர்பான விஷயங்கள்ல மட்டும் கரெக்டா இருந்தா பத்தாது. ஐவேளை தொழுது விட்டு ஹஜ் ஜகாத் எல்லாமே செய்து விட்டால் மட்டும் சுவனத்திற்கு சென்று விட முடியுமா? முடியாது. மனிதர்களுடைய விஷயத்துல நம்ம சரியா இருக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னாக்கா, தோழர்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தத்ரூன மல் முஃப்லிஸ், முஃப்லிஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாங்க. அப்போ சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபீனா மன் லா திர்ஹம லஹு வலா மத்தா, அதாவது யார் இடத்துல ஒரு வெள்ளி காசோ எந்த ஒரு பொருளுமே இல்லையோ அவர் தான் திவாலானவர், முஃப்லிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாங்க, அதை பத்தி நான் சொல்லலைன்னு என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய சமுதாயத்தில் திவாலாகி போனவர் ஒருவர் இருக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் மறுமை நாள் எப்படி வருவார்னா, இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யஅதி யௌமல் கியாமத்தி பிஸ்ஸலாத்தி வஸியாமி வசியாமின் ஜகாத்தின், எனது சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் தொழுகையெல்லாம் தொழுதுருப்பார், தொழுகையை கொண்டு வருவார், நன்மை இருக்கும். நோன்பு வச்சிருப்பார், அதனுடைய நன்மை இருக்கும். ஜகாத்து கொடுத்துருப்பார், அதனுடைய நன்மை இருக்கும். வயத்தி கதுஷத்தமஹாதா, அப்போ இவருடைய அந்த முஃப்லிஸாக மறுமையில் ஆக இருக்கக்கூடிய அந்த மனிதர் தௌஹீத்வாதி தானே. எப்படி இருந்திருக்காருன்னு பாருங்க. தொழுகையை முறையா தொழுது வந்துருக்காரு, ஜக்காத்தை கொடுத்துருக்கிறாரு, நோம்பெல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா வயத்தி கதுஷத்தமஹாதா, ஆனா என்ன செஞ்சிருப்பாருன்னா, இவர் என்ன செஞ்சிருப்பாரு, திட்டி இருப்பார். கதஃபஹாதா, மற்றொருவரை பத்தி அவர் அவதூறு சொல்லியிருப்பார். அதே போல அக்கல மால ஹாதா, மற்றொருவனுடைய பொருளை முறைகேடாக சாப்பிட்டிருப்பார், பறிச்சிருப்பார். அதே போல சஃபக தமஹாதா, அதே போல ரத்தத்தை ஓட்டியிருப்பாரு. ஒருத்தர் அடிச்சிருப்பாரு.
யுஅதா ஹாதா மின் ஹசனாத்திஹி. அதனால என்ன ஆக்கப்படும்னா, அவருடைய நன்மையிலிருந்து சில இவருக்கு எடுத்து என்ன செய்யப்படும்? மற்றவருக்கு கொடுக்கப்படும். இன்னும் மற்றவருக்கும் கொடுக்கப்படும். அவருடைய நன்மைகள்லேருந்து எடுத்து கொடுப்பதற்கு இன்னும் நன்மையே இல்ல அப்படின்னு தீர்ந்துருச்சுன்னா, மக்களுடைய பாவங்கள்லேருந்து சில எடுத்து இவருக்கு போடப்படும். பிறகு அவர் வந்து நரகில் தூக்கி எறியப்படுவாருன்ட்டு சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப யார் இவரு? வெளிப்படையில தௌஹீத் வழி தானே. முஃப்லிஸ்ன்ட்டு வந்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விளக்கம் கொடுக்கும்போது ஆரம்பத்திலேயே அது எப்படி என்ன விளங்குது? தௌஹீதுல நல்ல உறுதியா இருக்கிறனால தான் அவர் வந்துட்டு தொழுது இருக்கிறாரு, நோன்பு வச்சிருக்காரு, ஜக்காத் எல்லாம் கொடுத்துருக்காரு. ஜக்காத் இன்னைக்கு எவ்வளவோ தௌஹீத்வாதின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன செய்யறதில்லைன்னா, ஜக்காத் முறையா கொடுக்கறது இல்ல. அப்ப இவ்வளவு நல்லவராக தான் இருந்திருக்கிறாரு. அல்லாஹ்வினுடைய இபாதத்து மட்டும் சரியாக செய்துவிட்டால் அதனால மட்டும் சோனம் சென்ற முடியாது. நாம நம் மனிதர்களுடைய விஷயத்திலும் சரியா இருக்கணும். நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களுடைய விஷயத்திலும் அவர்களுடைய ஹக்குல, அவருடைய உரிமையில கை வச்சுட்டோம்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாம நரகத்துக்கு போகக்கூடிய நிலை ஏற்பட்டுரும். அப்ப அல்லாஹ் வந்துட்டு அனைத்தையும் அறிந்தவன் தானே. அனைவரையும் அறிந்தவன், அனைவருடைய செயல்களையும் அறிந்தவன். அப்போ இப்படி நெறைய பேர் நம்மளுடைய கண்ணோட்டத்துல, நம்மளுடைய கண்கள்ல இவ்ளோ பெரிய நம்பர் தௌஹீதுல இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாம் சுவனத்துக்கு போயிருவாங்க. நாம வந்துட்டு நெனைச்சாலும், அது நெனைக்கிறது தப்பு. நாம் நல்ல எண்ணம் கொள்ளலாம். அவங்களுக்காக எல்லாம் வந்துட்டு துவா செய்யலாம். ஆனா கண்டிப்பா இவங்க சுவனத்துக்கு தான் போவாங்க அப்படின்ட்டு வந்து நம்ம நினைப்பதுங்கிறது அது தவறான ஒன்று. ஏன்னா மனித மீறல்கள், மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்துல அடிபட்டிருக்கும். எனவே நாம வந்து இந்த ஹதீஸ் எப்படி விளங்கிக்கணும் அப்படின்னாக்கா, அல்லாஹ் மேல முழுமையாக தவக்கல் வைச்சிருக்கக்கூடியவர்கள் வந்துட்டு, அதே சமயம் அவர்களுடைய உரிமை விஷயத்துல, மனிதர்களுடைய விஷயத்துல அவங்க தவறு செஞ்சிருக்க மாட்டாங்க. அப்படி தவறு செய்திருந்தால் உலகத்திலே அதற்காக மன்னிப்பு பெற்றிருப்பாங்க. மனிதர்களுடைய விஷயத்துல வந்துட்டு அக்கவுண்ட் கிளியரா இருந்து பிளஸ் அவங்களுடைய அந்த ஈமான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, யார் இடத்துலயும் போய் எதிர்பார்த்துக்கு போய் நின்னுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாரி இல்லாம, அவங்களுடைய இறைவன் மீது முழுமையாக தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக அவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள்ல 70,000 பேர் தான் சுவனம் செல்வாங்க. இன்னும் மற்றொரு ஹதீஸ் பாருங்க. இது முஸ்லிம்ல 1886 இலக்கத்தில உள்ள ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அவங்களோட வந்து 9 அல்லது 8, 7 பேர் இருந்தாங்க அப்படின்னு அறிவிப்பாளர் சொல்றாங்க. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் வந்து கேட்கறாங்க, உறுதிமொழி அளிக்க மாட்டீங்களா நீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ஏற்கனவே குடுத்தவங்களா தான் இருந்தாங்க. உறுதிமொழியை அல்லாஹ்வின் தூதர் இடத்துல குடுத்திருந்தாங்க. ஆனா புதுசாக தான் குடுத்திருந்தாங்க. அப்ப திரும்ப திரும்ப நபி ஸல்லல்லாஹு சொல்லும் பொழுது, நாங்க வந்து உறுதிமொழி அளித்துட்டோமேன்னு சொல்லும் பொழுது, அப்போ 3வது முறையாக நபி ஸல்லல்லாஹு திரும்பி சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வின் தூதரிடம் உறுதிமொழி அளிக்கக்கூடாதான்ட்டு. அப்போ வந்துட்டு அவங்க என்ன செய்றாங்கன்னா, அந்த கூட இருந்த அந்த சிலர் என்ன செய்றாங்கன்னா, சஹாபாக்கள் அவங்களுடைய கைகளை நீட்டி அல்லாஹ்வின் தூதரே தங்களிடம் நாங்க வந்து உறுதிமொழி அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, எதற்காக நாங்கள் தங்களிடம் உறுதிமொழி அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவனையே நீங்க வழிபடணும். அதேபோல அவனுக்கு எதையும் இணை வைக்கக்கூடாது. ஐவேளை தொழுகையில் தொழ வேண்டும் என சொல்லிட்டு, எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, வலா தஸ்அலூன் நாஸ ஷையா. மெதுவான ஒரு சப்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கலிமத்தன் ஹஃபிய்யா, மெதுவான ஒரு சப்தத்துல ஒரு ரகசியம் சொல்வதை போல அவங்க இடத்துல சொல்றாங்க, போய் மக்கள் இடத்துல கையேந்திர மாதிரி, மக்கள் இடத்துல போய் எதையும் கை நீட்டி யாசிக்க வேண்டாம், அவங்கள எதிர்பார்த்துக்கிட்டு போய் நிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப இதையெல்லாம் அவங்க உறுதிமொழி கொடுத்துட்டு அவங்களை குறித்த அடுத்த தலைமுறையில எப்படி சொல்றாங்கன்னாக்கா, அவர்கள் ஒருவர், அதாவது அவர்கள் ஒருவர் எஸ்குத்து சௌத்து அஹதிஹிம், அவர்களுடைய சாட்டை கீழே விழுந்துருச்சுன்னா கூட போய் இன்னொருத்தர் போய் நீங்க சாட்டை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்காம, என்னால எடுக்க முடியுங்களா, அது போய் இன்னொருத்தர் போய் என்ன போய் சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு எது நடந்தாலும் சரி ரப்பின் மீது முழுமையாக தவக்கல் வைக்கக்கூடியவர்களாக அவங்க வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு இந்த ஹதீஸ் இருக்கு. அப்ப அந்த மாதிரி முழுமையான தவக்கல் அல்லாஹ்வின் மீது எது நடந்தாலும் சரி, முதல்ல எந்த ஒரு மனிதரிடத்துல போய் உதவி கோரணும் அப்படின்னு எண்ணம் வருவதற்கு முன்பாக முதலாவது விஷயமாக அந்த 70,000 பேர் என்று சொல்லப்படுதில்லை, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எதா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைப்பது, எதா இருந்தாலும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, அவனிடத்துல போய் சொல்லுவது, அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய அந்த சில பண்புகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல வந்து அதிகமான பேர் அந்த சூடிடக்கூடிய ஒரு பழக்கம் இருந்துச்சு. அதே போல அந்த பருவீச குணம் எல்லாம் வந்துட்டு அப்பதான் புதுசா இஸ்லாத்தை தழுவியக்கூடியவங்களுக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் போகும். அப்படிப்பட்ட ஒரு பழக்கமெல்லாம் இருக்கிறனால அந்த பழக்கத்தை எல்லாம் அவங்க விட்டு இருப்பாங்க என்பதையும் சொல்லிட்டு, முழுமையாக இறைவன் மீது தவக்கல் வைப்பதுதான் மிக முக்கியமான பாயிண்டே அங்க. அப்ப அப்படிப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய 70,000 பேர், அது அல்லாஹ் தான் அறிஞ்சவன். அப்போ 70,000 பேர் அல்லாஹ் தேர்வு செய்து அவன் வந்து என்ன செய்வான்னா, விசாரணை என்று சுவனத்திற்கு அவர்களுக்கு என்று அல்லாஹ் வந்துட்டு அவர்களை அனுமதிப்பான் என்பது அந்த ஹதீஸினுடைய அர்த்தம்.